நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யார் இது? புது நம்பரா இருக்கு. காலங்காத்தால லோன் வாங்கிக்கிறியான்னு கேட்டு கடுப்பேத்துவானுங்க. திரும்பவும் அதே நம்பரா? ஸ்பீக்கர்ல போட்டு பேசுவோம். ஹலோ, யாருங்க? நான் தான் ஐஸ்வர்யா பேசுறேன் வைத்தி. ஏய் ஐஸ், ஏய் ஒரு நிமிஷம் இதோ வந்துட்டேன். லைன்ல இரு. ஹலோ ஐஸ், என்ன பண்றீங்க? இன்னும் தூக்கமா? தூக்கமா? நான் காலைல எழுந்துட்டேன். அப்புறம் ஏன் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணப்போ நீங்க ஃபோன் எடுக்கல? அது உனக்கு ஃபேன்சி நம்பர் வாங்கணும் தேடி வாங்கினேன். ஆனா அதை சேவ் பண்ண மறந்துட்டேன். நான் யாருன்னு தெரியாம ஃபோன் எடுக்கல. அவ்வளவுதான். என் மேல அக்கறை இல்லாம போச்சுல்ல? ஐயோ அப்படிலாம் இல்ல ஐஸ். எப்படியாவது ஃபோனை கொடுத்து விடணுமேன்ற டென்ஷன்ல தான் சேவ் பண்ண மறந்துட்டேன். ஃபோன் பிடிச்சிருக்கா? நான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்ததை விட சாதாரண ஃபோன் தான், ஆனா பிடிச்சிருக்கு. சரி, ஃபோனை யாருக்கும் தெரியாம எங்க வச்சிருக்க? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏய் சொல்லு புள்ள. எங்க வச்சிருக்கேன்லாம் யாருக்கும் சொல்ல மாட்டேன். அது சீக்ரெட். புரியுது. என்ன புரியுது? அது ஏதோ புரியுது. இதெல்லாம் மட்டும் நல்லா புரியும். வேற ஏதாவது சீரியஸான பிரச்சனைனா ஐயோ என்ன பண்றது தெரியலையே புரியலையேன்னு சொல்ல வேண்டியது. ஏய் இப்ப என்ன சொல்ல வர நீ? ரொமான்ஸ்னா மட்டும் புலிகேசியா இருக்கீங்க, மத்த விஷயம்னா மங்குனி அமைச்சரா மாறிடுறீங்க. மங்குனியா? சரி, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? யாரு? நானா? பின்ன நான் வேற யார கேப்பேன்? சாரி. நான் ஷேவ் பண்ணலாம்னு ரெடி ஆயிட்டு இருந்தேன். கரெக்டா நீ கால் பண்ணிட்ட. ஐயோ, ஷேவ் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்ல, ஜஸ்ட் சோப்பு தான் போட்டேன். அதுக்குள்ள நீ கால் பண்ணிட்டியே. ஏன் கேக்குற? ஷேவ் பண்ணிட்டீங்கன்னா முழுன்னு ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. அப்படியா? அப்போ தாடி வச்சுக்கவா? தாடியும் வேணாம். நிறைய தாடி வச்சா நீங்க நோயாளி மாதிரி இருப்பீங்க. ஏய் ஷேவ் பண்ணவும் கூடாதுன்ற, தாடியும் வைக்க கூடாதுன்ற, அப்ப என்னதான் பண்றது? மின்னலை மாதவன் மாதிரி, ராஜா ராணி ஆர்யா மாதிரி ஒரு 2-3 நாள் வளர்ந்த தாடியோட இருங்க. அப்பதான் நீங்க அழகா இருப்பீங்க. பாரா, பயங்கரமான டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. பொண்டாட்டினா சும்மாவா? இது என்ன சொன்ன? பொண்டாட்டின்னு சொன்ன. ஏன்? இன்பதிர்ச்சி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பதான் அதை ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்றேன். நிஜமாவா? அப்புறம் என் பொண்டாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்பதான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சேன். ஏய் சமையல்லாம் பண்ணுவே நீ? பண்ணுவியாவா? ஹலோ, நாங்கெல்லாம் சமையல் எக்ஸ்பர்ட், தெரியும்ல? அது சரி பொண்டாட்டி, இன்னைக்கு என்ன சமையல் பண்ணிருக்கீங்க? சப்பாத்தி, பாயா, மட்டன் சுக்கா, மட்டன் குழம்பு. அட பாவிங்களா, காலங்காத்தால இப்படி ஒரு சமையலா? எங்க அப்பாவுக்கு மட்டன் ஐட்டம் இல்லனா தொண்டையில சாப்பாடே இறங்காது. இப்ப தெரியுது நீ ஏன் இப்படி கும்முன்னு இருக்கன்னு. ஏய் சும்மா சொன்ன. அப்புறம்? ஆமா, பொண்டாட்டின் வாயில சும்மா சொன்னா போதுமா? புருஷனை கவனிக்கலாம் வேண்டாமா? என்ன கவனிக்கணும்? வாய்க்கு ருசியா சமைச்சத புருஷனுக்கு பரிமாறினாதானே அவன் பொண்டாட்டி கை பக்குவத்துக்கு அவன் அடிமையா இருப்பான். அப்படியா? ஆமா, எனக்கும் பரிமாறணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நானே வந்துடுறேன். நீ பொண்டாட்டியா வந்து பரிமாற அன்னைக்கு பரிமாறு. ஆனா இன்னைக்கு பார்சல் பண்ணி டோர் டெலிவரி அனுப்பிவிடேன். சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு ஐஸ்வர்யா. இன்னிக்கா? ஆமா ஐசு, எனக்கு உன் சமையல் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. சரி, ஆனா எப்படி? இந்த செம்பிளி மாவ ஊர்ல இருந்து வந்துட்டாளா? நேத்து நைட்டு தான் ஊர்ல இருந்து வந்தா. அவகிட்ட கொடுத்து விட. சரி. மாமா சாப்பிடாம பசியோட காத்துட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் காக்க வச்சிடாத, புரியுதா? சுட சுட வரணும். சரி சரி.
அம்மா மட்டன் விஷயத்துல மத்த விஷயத்த மறந்துட்டேன். நம்ம கல்யாண விஷயம் என்னாச்சு? இப்பவாவது கேட்டிங்களே, ரொம்ப சந்தோஷம். ஏய் என்னடி இப்போ உன் மேல அக்கறை இல்லாமையா பேசுறேன்? அப்படிலாம் சொல்லல, அது அப்புறமா சொல்றேன். முதல்ல சாப்பாடு கொடுத்து விடுறேன், அதை முதல்ல சாப்பிடுங்க. பாய். பாய். டேய் வைத்தி, குளிச்சுட்டு வந்து உன் பொண்டாட்டி சமையல ஒரு விளாச வேண்டிதான். காத்திருந்து காத்திருந்து பஸ்ஸும் போயிடுச்சு புள்ள. பூத்திருந்து பூத்திருந்து புஸ்ஸுன்னு ஆயிடுச்சு புள்ள. மீனாட்சி, இப்ப நீ வருஷம் வர போறியா இல்லையா? தினம் தினம் நீ காலேஜ் கிளம்பும் போது எவ்வளவு லேட்டா எழுந்து கிளம்பிட்டு இருப்ப. வர வர உன் கூட ரோதனையா போச்சு எனக்கு. அடிவயிறு கடை முடங்குது. ஒருவேளை பசிக்குதோ? காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது பத்தலையோ? பரவாயில்ல, தலையில உள்ளதை எடுத்துக்கலாம். நாலு நாள்ல வச்ச மீன் குழம்பு அதே வாசம் மாறாம எவ்வளவு மனமா இருக்கு. சாப்பிடுவோம். உனக்கு மட்டும் இருக்கா? தேங்க்ஸ் தேங்க்ஸ். தண்ணி கொடுத்தது யாரு? நீயா? ஏமைனா நான் உனக்கு தண்ணி கொடுக்க கூடாதா? சும்மா முகத்தை பாவமா வச்சுக்கிட்டு நடிக்காத. நீ அந்த காட்டு மிராண்டி கூட்டத்தை சேர்ந்தவன் தானே? ஏமைனா இப்படிலாம் பேசுறா? டே நிறுத்துடா. கல்யாணம் நம்பினாலும் குள்ளன நம்ப கூடாதுன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. அது உண்மைதான். உன்னைய மட்டும் நம்பவே கூடாதுடா. மைனா, அண்ணிதான் பாஸ வெறுக்கிறாங்கனாலும் நீ ஏமைனா என்ன வெறுக்கிற? தலைவன் எவ்வழியோ தொண்டனும் அவ்வழி தானே? இல்ல மைனா, பாசும் நானும் ரொம்ப நல்லவங்க. அப்படியா? அப்ப எனக்கு மட்டும் உண்மையா சொல்லு, சரியா? உங்க பாஸ் ஏன் மிட் நைட் மசாலா போடுற டைம்ல எதுக்கு அன்பரசி வீட்டுக்கு போனாரு? அது வந்து இங்க பாரு, உண்மையை சொன்னா உன் கூட பழம், இல்லனா உன் கூட கா கா கா. கிட்டவா. சொல்லு சொல்லு. பாஸ் அன்பரசி வீட்டுக்கு ஏன் போனாருன்னா, சொல்லு 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 சொல்லு. ஏன் போனா? சமாளிக்கிறது யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. டேய் அடச்சி சித்ரகுலா, இத சொல்றதுக்காக தான் காது குடுன்னு பக்கத்துல கூப்பிட்டியாக்கோ? அப்படியே கடிச்சு வச்சிருவேன் பாத்துக்கோ. அது இல்ல மைனா. இங்க பார், ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிடு, இல்லனா நங்கு கொட்டிடுவேன். போடா மைனா. போடா. மைனா நோ 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 மைனா விட்டுரு, மைனா விட்டுரு ப்ளீஸ் ப்ளீஸ். யார்கிட்ட உன் வேலைய காட்டுற? அம்மா, அந்த பயம் இருக்கணும். மைனாவா கொக்கா? ஏய் அடி போலாம். எங்க காலேஜுக்கு போனா பெல் டொங்கி டொங்கின்னு அடிச்சிருவாங்க. பஸ் காசாத மிச்சம் ஒழுங்கு மரியாதையா வீட்ல இரு. ஏய் கோச்சுக்காதடி, வா. வந்தா எனக்கு கேண்டீன்ல முட்டை பரோட்டா வாங்கி தருவியா? எது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடி போலாம். எங்க காலேஜுக்கு போனா பெல் டொங்கி டொங்கின்னு அடிச்சிருவாங்க. பஸ் காசாத மிச்சம் ஒழுங்கு மரியாதையா வீட்ல இரு. ஏய் கோச்சுக்காதடி, வா. வந்தா எனக்கு கேண்டீன்ல முட்டை பரோட்டா வாங்கி தருவியா? எது? அன்னைக்கே இந்த பக்கம் வராதுன்னு சொன்னாரு. இன்னைக்கு யார் கண்ணியாவது பட்டோம் செத்தோம். கடைசியில இவனுங்க காதலுக்கு நாம ஊருக்கு ஆகி போயிட்டோமே. என்ன போன் எடுக்க மாட்டாரு? பேசாம உள்ள போயிடலாமா? போவோம். மைனா வா மைனா, என் செல்லம்ல. அட்லீஸ்ட் பர்ஃபியாவது வாங்கி தாப்புல்ல. சரி வாங்கி தரேன், வா. ஏ மைனா, யாரடி இவ? ஐயோ, இவளுக்கு காலேஜ் போயிருப்பாலும் நினைச்சேன். இவளுக்கு எங்க இங்க நிக்கிறாளுங்க? இவளா உன் ஆளோட ஃப்ரெண்டு. ஏய் அப்படின்னா? அன்பரசு பொண்ணு இருக்கால, அவளோட கோழிடி, ச்சே தோழிடி.
ஏய் புடிடி அவளை. இந்தா புடிச்சிருவோம். ஏய் ஓடாத நில்லு. ஐயோ இவங்க 2 பேரும் காலேஜுக்கு போலியா? ஏய் ஓடுன நான் துரத்துவேன். துரத்துனா நான் ஓடுவேன். புடிடி. ஏய் நில்லு. புடிச்சே. ஏய் நில்லு. மீனாட்சி வா. ஏய் மைனா மீனாட்சி வாடி. இங்க வா. வா. போபல. உனக்கு என்னடி இங்க வேலை? அது அட்ரஸ் மாதிரி தப்பா வந்துட்டேன். ஆமா இது பெரிய அமெரிக்கா. அட்ரஸ் மாதிரி தப்பா வரதுக்கு. ஊர்ல பாதி தெருவுக்கும் வீட்டுக்கும் அட்ரஸே இல்லாம இருக்காங்க. மீனாட்சி இந்த புள்ள போய் புழுவுது. ஒழுங்கு மரியாதையா உண்மை சொல்லிரு. ஐயோ நல்லா மாட்டிக்கிட்டோம். ஹே தூக்காலில என்ன புள்ள இருக்கு? மல்லிகைப்பூ. ஹே மல்லிகைப்பூவா? மல்லிகைப்பூல ஏன் புள்ள மசாலா வாட வருது? மதுரை மல்லி மாதிரி இது மசாலா மல்லி. மீனாட்சி எனக்கு இவன் மேல டவுட் ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்கு. ஏய் அந்த தூக்குச்சட்டி ஓபன் பண்ணு. குடுறி. ஐயோ குடுபல. குடுறி. மீனாட்சி கறி குழம்பு. நீ கொஞ்சம் நிறுத்துறியா? ஏய் இதுக்கு பேர் தான் மல்லிகை பூவா? மீனாட்சி என்ன? என்னோட டிஃபன் பாக்ஸ்ல இத பாதி ரொப்பட்டா. அடிச்சனோ. சாரி சாரி சாரி. உண்மையை சொல்லு. யார் கொடுத்து விட்டா? அது வந்து சொல்றி. ஐஸ்வர்யா கொடுத்து விட்டா. சரி இந்த கறி குழம்பை யாருக்கு கொடுத்து விட்டா? அது இங்க பாரு. உண்மையை சொல்லு. இல்லனா எங்க அப்பா கிட்ட சொல்லி பஞ்சாயத்தை கூட்டிடுவேன். ஐயோ எதுக்கு வம்பு? எப்பயும் போல ஒரே பதில் சொல்லிடுவோம். சொல்லுன்றோம்ல வாய் மூடிட்டே இருக்க. சரவணனுக்கு தான் கொண்டு வந்தேன். சரவணனுக்கா? எதுக்கு கொண்டு வந்த? இது கூடவா தெரியல? மாய் படத்துல வடிவேல் சொல்வாரு, மாமனுக்கு எப்ப கறி கஞ்சி காசி ஊத்த போற அப்படின்னு சொல்வாரு. அது மாதிரி சரவணன் கேட்டிருப்பாரு. அவங்க கொடுத்து விட்டுருக்காக இல்ல? மீனாட்சி இவள என்ன பண்ணலாம்? ஏய் என்னங்க? கொண்டு வந்த சொத்தை அவன்கிட்டே கொண்டு போய் கொடு. வேணாங்க நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறேன். கொடுன்னு சொல்றேன்ல. மீனாட்சி இந்த ஆபரேஷன் எதுக்கு? அவன் எப்படி சப்பு கொட்டிக்கிட்டு இந்த தூக்குச்சட்டியை வாங்க வரான்னு நம்ம பார்க்க வேணா? அதனாலதான். ஆமா மாமா கண்டிப்பா பாக்கணும். இதுதான் காண தவறாதீர்கள் லிஸ்ட்ல இருக்குல்ல. இந்த பாருமா கொண்டு போய் கொடு. ஏய் குடுறியத குடு. ப்ளீஸ்ங்க நான் போயிடுறேன், விட்டுருங்க. இப்ப நீ குடுக்க போறியா இல்ல லேடிஸ் WWF பார்க்க போறியா? இல்ல பார்த்தது இல்ல. அது இங்க நடக்கும் பாக்குறியா? நான் போறேன். போ போமா போ போ. ஏய் போபல. கூப்பிடு. சார் ஏய் ரொம்ப பாவமா இருக்கு புள்ள. இவகிட்ட எல்லாம் பாவமே பார்க்க கூடாது. சார் ஏன் மீனாட்சி? எல்லா கதைகள்லயும் இந்த ஃப்ரெண்டு கதாபாத்திரம் மட்டும் ஓவரா அடி வாங்குதுல்ல? ஏய் அதுக்கு தானடி அந்த கதாபாத்திரத்தையும் உண்டாக்குறது. மைனா உஷாரா இருந்துக்க. சார் யாரது? நான் வந்துட்டேன். என்னடி இப்படி நிக்கிறா? அவன் இவனையும் விட்டு வைக்கலடி. அதான் இவ சொக்கி போய் நிக்கிறான். ரணகலத்திலயும் இவளுக்கு ஒரு கிலுகிலுப்பு கேக்குது. மகாபாரதத்துல அர்ஜுன் அடிக்கிற மாதிரி எப்படி அடிக்கிறான் பாரு. மேடம் ஹலோ. யார் நீங்க? என்னடி யார் நீங்கன்னு கேக்குறான்?
நடிப்புடி நடிப்பு. ஆ, யாருன்னு சொல்லுங்க. நான் காயத்ரி. ஓ, மீனாட்சியோட ஃப்ரெண்டுங்களா? எகுரு எகுரு. இல்ல, அப்புறம் யாருங்க பார்க்கணும்? ஒன்னும் தெரியாத பச்சை புள்ள மாதிரி கேள்வி கேக்குறது பாரு. ஐஸ்வர்யோட ஃப்ரெண்டு. ஓ, ஆ, இவ்ளோ தெரியாதவங்க கிட்ட பேசுற மாதிரியே ஃபீல குடுக்கறாளே. விதி எல்லாம் உன்னோட வேலையா? திருடன் திருடன் எப்படி பாக்குறான் பாரு. சரி, இங்க எதுக்கு வந்தீங்க? இத குடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன இது? கறி குழம்பு. ம். கொடுங்க, நான் கொடுத்துறேன். மவனே இவனுக்கு இருக்குடி போ. எப்ப 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 எம்மா 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 எம்மா. என்ன ஒரு நடிப்பு, என்ன ஒரு நடிப்பு. ஆ? காதலியின் தோழியிடமிருந்து கறிக்குழம்பு பெறும்பொழுது கையும் களவுமாக சிக்கிய சரவணன். எப்படி இருக்கு மைனா? பின்னுது பின்னுது. மீனாட்சி, இது வந்து எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. இவங்க யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நான் சும்மா யதார்த்தமா தான் தூக்குச்சட்டியே வாங்கினேன். அவசரப்படாத, அதானே? உண்மை அதான் மீனாட்சி. நான் சொல்லல மைனா. மூஞ்ச எப்படி பாவமா வச்சுக்கிட்டு நடிக்கிறான் பாரு. சிவாஜி செத்துப்பட்டாருன்னு எவன் சொன்னது? இத நம்ம கண்ணு முன்னாடி நின்னு நடிச்சிட்டு இருக்காருல. மீனாட்சி, நான் சொல்றது ஏய். கொஞ்சம். பேசாத, நீ தப்பானவன் தான்டா. ஒரு தடவை இல்ல 1000 தடவை சொல்லுவேன், நீ தப்பானவன் 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 தான். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய தடவை நீ என்கிட்ட மாட்டுவ. நீ தப்பானவன் தான்டா. போங்க சார், போய் நல்லா கொட்டிக்கோங்க. வாடி. மீனாட்சி, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாழவிக்கும் காதலுக்கு ஜெய். டடடடடே. வாலிபத்தின் பாடலுக்கு ஜெய். டடடடடே. தூது விட்ட கண்கள் உன்னை தேடுதே. ஜெய். டடேவ். வாழவிக்கும் காதலுக்கு ஜெய். டடடட. டேய் மாப்ள, ஒரு செகண்ட் பயந்துட்டேன்டா. நீ எப்படா வந்த? இப்பதான். வா மாப்ள, உட்காரு. என்னடா ரொம்ப ஜாலியா இருக்க போல? ஜாலிலாம் இல்ல மாப்ள, சும்மா ஒரு சின்ன குஷி தான். ஓஹோ, என்ன விஷயம்? விஷயம் என்னன்னு சொன்னா நீயே சந்தோஷப்படுவ மாப்ள. அப்படியா? சொல்லு, சந்தோஷப்படுறேன். நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்லடா. சாப்பிடாத, வெயிட் பண்ணு. நமக்காக ஸ்பெஷலா ஒன்னு தயாராயிட்டு வந்துட்டு இருக்கு. வந்ததும் சேர்ந்து சாப்பிடுவோம். அப்படியா? எங்க இருந்து வருது மச்சி? அது ஐஸ்வர்யா ஒன்னு கொடுத்து விடுறேன்னு சொன்னா மாப்ள. ஓ, மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா, மட்டன் பாயா மற்றும் ஊறுவது, ஓடுவது, ஓடுவது, போடுவது எல்லாம் வருது மாப்ள. என்ன மச்சி திடீர்னு? ஏதாவது ஸ்பெஷலா? ஐஸ்வர்யா இன்னைக்கு அவளே குக் பண்ணேன்னு சொன்னாலா? உன் கையால சமைச்சதை சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னேன். அதான் காயத்ரி கிட்ட கொடுத்து விடுறேன்னு சொல்லியிருக்கா. வரட்டும் மாப்ள, இன்னைக்கு பிரிச்சு மேஞ்சிரும். டேய், என்னடா பேசிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சமா சீரியஸ்னஸ் இருக்காடா? நான் ஏதோ ஐஸ்வர்யா கொடுத்துட்டு இருப்பான்னு நினைச்சேன். கடைசியில் நீ தான் கொடுத்து விட்டுருக்க சொல்லியிருக்கல. என்ன மாப்ள? என்ன நொன்ன மாப்ள? இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? அத பத்தி கொஞ்சம் கூட கேர் பண்ணாம நீ பாட்டு மட்டன் குழம்பு, மீன் வறுவல், கால் பாயா. டேய், நல்லா வாயில வருதுடா. ஏற்கனவே தேர்தல் கருத்து கணிப்புன்னு வந்தப்போ அந்த காயத்ரி தமிழ் சார்ட்ட மாட்டிக்கிட்டா. அவ திரும்ப வந்து மாட்டிக்கிட்டா என்னடா பண்ணுவ? சொல்லுடா. என்ன, அவ என் பேர் தான் சொல்லுவா, நீ பயப்படாம இருந்த இல்ல? டேய் சரவணா, பேசாத வைதி. இப்ப கூட நான் எனக்காக கோவப்படல, உனக்காக தான் கோவப்படுறேன். இந்த காயத்ரி வந்துட்டு என் பேர் சொன்ன எனக்கு எந்த கவலையும் இல்லடா. என்ன, உங்க அப்பா கழுத்து பிடிச்சி வெளில தள்ளுவாரு, நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். பட் சப்போஸ் உன் பேர் சொன்ன என்னடா ஆறுது? என்ன ஆகும் உனக்கு தெரியுமா? சொல்லு, என்ன ஆகும்? இத்தனை நாளைக்கு நீ நானும் பொறுமையா இருந்ததுக்கு அர்த்தமே எல்லாம் போயிரும்டா. வைதி,
லவ்ல ரிஸ்க் எடுக்கிறது தப்பு இல்ல. ஆனா எதுக்காக ரிஸ்க் எடுக்கிறோன்னு ஒரு அர்த்தம் இருக்குடா. சும்மா முட்டாள்தனமா மட்டன் குழம்புக்குன்னா ரிஸ்க் எடுக்க கூடாது. நான் சொல்றது உனக்கு புரியுதா? புரியுது சரவணா. சாரி மாப்ள. டேய், சாரி கேட்கறதுலாம் ஒண்ணும் இல்ல. ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. ஏன்னா இது உன் லவ், உன் லைஃப்டா. எந்த மாதிரி ஒரு மனநிலையில சாப்பாடு கொடுத்து விடுன்னு சொன்ன எனக்கு புரியுது. ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா இதை நீ அவாய்ட் பண்ணிக்கலாம் மச்சி. நான் இதை எதுக்கு சொல்றேன்னா, காயத்ரி சாப்பாடு கொண்டு வந்ததை மீனாட்சி மைனாவும் பார்த்துட்டாங்க. டேய் என்னடா சொல்ற? கவலைப்படாத, வழக்கம் போல என் பேர் தான் எழுதிட்டு போயிருக்காங்க. இதனால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டேய் சாரிடா சரவணா. இன்னும் எத்தனை தடவை சாரி கேட்க போற? மீனாட்சிக்கிட்டே மைனா கிட்ட மாட்டிக்கிட்டேன், பரவாயில்ல. இதே உங்க அப்பா கிட்ட மாட்டியிருந்தா அவர் கண்டிப்பா பஞ்சாயத்து கூட்டிருப்பாரு, அப்படிதானே? ம். சோ இனிமேல செய்யாதடா, கொஞ்சம் யோசிச்சு செய்டா, கேர்ஃபுல்லா இரு. ம். சரி சரி, ரொம்ப ஃபீல் பண்ணாத, கீழே போய் சாப்பிடு போ. சரவணா. என்ன சரவணா, அதான் வந்தாச்சு மாட்டியாச்சு. என்ன உன் தங்கச்சி மாட்டி விடுதா இல்லையான்னு சாயங்காலம் பாத்துக்கலாம். போய் சாப்பிட்றா. நீடா? அந்த சாப்பாடு சாப்பிட்டு வந்தா இவ்ளோ காரமா பேசுன. நீ போய் சாப்பிடு போ. டேய் டேய், நானும் சாப்பிடல, வா போய் சாப்பிடலாம். உன்ன வா.